ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்டர்நெட்ல நிறைய ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் புதுசா வளர்ந்து வரத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். முன்னாடி வந்துட்டு பெண் யூடியூபர்னாலே சமையல் சேனல் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நிறையவே அதெல்லாம் மாதிரி they are creating videos in every possible genre, which is actually a great thing. ஆனா இது அதை பத்தின வீடியோவான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்டர்நெட்டை வந்துட்டு ஜெண்டர் வார் வேற நடத்திட்டு இருக்காங்க. அதையுமே நம்ம பார்த்துருப்போம். பொண்ணுன்றனால தான் இதெல்லாம் நடக்குது. பொண்ணா பிறந்திருந்தா நானும் நிறைய வியூஸ்லாம் வாங்கியிருப்பேன் தெரியுமா. புடிங்கிருப்ப போட. இது வந்துட்டு அதை பத்தின வீடியோவான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. திஸ் வீடியோ இஸ் அபவுட் த ஆடியன்ஸ் who are being so dumb, so simp and making someone go viral for stupid reasons. அவனுங்களை பத்தின வீடியோ தான் இது. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து வரும். ஒரு பொண்ணு வந்துட்டு இன்டர்நெட்டில் இந்த சொசைட்டி சொல்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னா வித்தவுட் எனி ஹெசிடேஷன் சில பேர் வந்துட்டு, அதுவும் இந்த மீம் பேஜ் வச்சிருக்கிற நண்பர்கள் சில பேர் வந்துட்டு மீம் போட்டு சிம் பண்ணி அவங்கள வந்துட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்ருவாங்க. அண்ட் ஃபேமஸ் ஆக்கி விட்டு அவங்களே கொஞ்ச நாள் போன அப்புறம் அவங்கள அடிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே என்ன நடக்குது? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பொட்டேட்டோ ஃபேஸ்லேருந்து கதையை ஆரம்பிப்போம். இவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடி போட்ட ஒரு ரீல் வந்துட்டு எந்த அளவுக்கு வைரல் ஆச்சுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்ஜே சூர்யா வரப்போ அந்த வீடியோ ரீச் ஆகி அவர் வந்துட்டு விஷலாம் பண்ணியிருந்தாரு. மிகப்பெரிய டான்சர்ஸை விட அந்த அவங்க பண்ண அந்த ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் வந்து எங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துச்சு. ஸோ யா, she got famous. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பொண்ணுக்கு ரீச் கிடைக்கிறது ஜாஸ்தியான உடனே ஃபேமஸ் ஆக்கி விட்ட இவனுங்களே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க என்ன நடக்குது? இந்த பொண்ணுட்டு அப்படி என்ன இருக்கு, நல்லாவே இல்லை டான்ஸு, இதெல்லாம் எதுக்கு ஃபேமஸ் ஆக்கி விட்றீங்க? பொண்ணுன்றனால தான் நீ ஈஸியாக ஃபேமஸ் ஆகிட்டா. யார் ஃபேமஸ் ஆக்கி விட்டது? உனக்கு உண்மையிலே தைரியம் தான் நீ அவனை போய் அடிச்சிருக்கணும். அஸ் அன் ஆடியன்ஸா சம்மந்தமே இல்லாத விஷயத்த ப்ரைஸ் பண்றவங்களும் சரி, சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு திட்டுறவங்களும் சரி, நீங்க தாண்டா மாறணும். அவங்க எஃபர்ட் போட்டு கிரியேட் பண்ற கண்டென்ட்டை விட்டுட்டு இந்த வீடியோ போய் வைரல் ஆக்கியிருக்க அப்படின்னா தப்பு யார் மேல நீயே யோசிச்சுப்ப. ஓகே, அடுத்ததாக மணிச்சோ. இவங்க வந்துட்டு இந்த ரோஸ்ட் காமெடி அந்த சேனல்ல வீடியோ போடுற ஒரு கிரியேட்டர். இவங்களும் வந்துட்டு பசங்களால ஃபேமஸ் ஆக்கப்பட்டு அடிக்கப்பட்ட ஒரு கிரியேட்டர் தான். இவங்க ஃபேமஸ் ஆக்கப்பட்டதுக்கான ரீசன், இவங்க வீடியோல ஒரு இடத்துல கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. நிஜமாலே நான் ஆங்கில வார்த்தையே பயன்படுத்தாம ஒரு காணொலி ஃபுல்லா பேசி முடிச்சேன்னா என்ன பண்ணுவீங்க? வந்து ஊம்புறீங்க. இதை பார்த்து அந்த ஆண் சமுதாயம் சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெவர். ஒன்று பொண்ணு கெட்ட வார்த்தை பேசிட்டா என்னது, நாடு என்ன ஆகிறது, கலாச்சாரம் என்ன ஆகுறதுன்னு கொடியை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு அக்கா அழகா இருக்காங்க, ஒய்ஃப் மெட்டீரியல், ஷீஸ் மை ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சிம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க என்ன நடக்குது? ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தை பேசுதுன்றது வந்துட்டு அவ்வளோ ஆச்சரியமான விஷயமானு கேட்டா கிடையாது. கோவம் வந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பசங்க எப்படி கெட்ட வார்த்தை பேசுவாங்களோ அதே மாதிரி பொண்ணுங்க கெட்ட வார்த்தை பேசுறது ஒரு சகஜமான விஷயம் தான். இதை வந்துட்டு நீ ஆச்சரியமா பார்த்து வைரலாக்கி விடுற அப்படின்னா உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீ பார்த்து. இதுலயுமே வந்துட்டு அந்த கிரியேட்டர் குறை சொன்னவனுக்கு தான் ஜாஸ்தி. அவ பொண்ணு, அதனாலதான் அவ ஈஸியா ஃபேமஸ் ஆகிட்டா, ரீச் கிடைச்சிருச்சு. எஸ், ஐ அக்செப்ட் இட். பொண்ணுன்றனால தான் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு ரீச் கிடச்சிருச்சு ஆப்வியஸ்லி. ஆனால் அதுக்கு யார் காரணம்? அவனுங்களை ஏன்டா அடிக்க மாட்டேறீங்க? அவனுங்க மட்டும் ஜாலியாக இருக்கிறானுங்க. என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டு கிரியேட்டருமே ஃபேம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் தெளிவாக மெச்சூர்டாகவே ஹேண்டில் பண்ணாங்க. பிகாஸ் சமீஹா மரியம் அவங்களோட டான்ஸ் ரீல் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே, பீப்புளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி க்யூட்டாக ஏதாவது பண்ணால் பிடிக்குது, அவங்க வந்துட்டு அது ஒரு நார்மலான வீடியோவாக கன்சிடர் பண்ணாலுமே ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு அழகான பொண்ணு டான்ஸ் ஆடுறா, அழகான பொண்ணு அப்படின்னு தான் பார்த்தாங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க, லைக்ஸ் வரும், நிறைய ஃபாலோவர்ஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. க்யூட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தெல்லாம் வீடியோஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வையேன். யோசிச்சு பாரு. இப்படியே இந்த பக்கம் மன்னிச்சோ அவங்க வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டீங்க. ஸோ இப்போ கெட்ட வார்த்தை பேசினா வியூஸ் வருது அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. எல்லா வீடியோலுமே தொடர்ந்து கெட்ட வார்த்தையா பேசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் நீ சும்மா இருந்திருப்பியா? மாட்டேன். அஃபண்ட் ஆகி அவங்களே கம்பெனி வச்சிருப்பேன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு தெளிவான கிரியேட்டர்னால எதுக்கு வைரல் ஆனாங்களோ அந்த விஷயத்த தெளிவாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இவனுங்க சிம் பண்ணி ஃபேமஸ் ஆக்கி விட்டது ரெண்டு நல்ல கிரியேட்டர்ஸ்னால நல்லதாக போச்சு. அது மூலமாக புதுசாக உள்ள வர்ற நிறைய ஃபீமேல் கிரியேட்டர்ஸுக்கும் அது ஒரு நல்ல ஸ்பேஸாக அமைஞ்சுது. ஆனால் இதுதான் வந்துட்டு எல்லா சிச்சுவேஷனும் நடக்குமான்னு கேட்டால் நம்மளால அப்படி சொல்ல முடியாது. தயால் டிசைன்ஸ் செக் பார்த்துடலாமா? அவங்க எதுக்காக ஃபேமஸ் ஆக்கப்பட்டாங்க, அவங்க வைரல் ஆன அப்புறம் அவங்க பிஸ்னஸை வச்சு வந்த பிரச்சனை, ஸ்கேம்னு எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக போச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் அரோரா திருத்த முடியாதுங்களா?
உங்களுக்கு திருத்தவே முடியாது. அவங்க வந்துட்டு எதுக்காக ட்ரெண்ட் செய்யப்பட்டா, ட்ரெண்ட் ஆன அப்புறம் அவங்கள வச்சு வந்த இன்டர்வியூஸ், அதில் கேட்கப்படுற கேள்விகள், அவங்களுக்கு வர்ற செக்ஷுவலைஸ் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதுவுமே இன்னொரு பக்கம் பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி விட்டு. ஸோ நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் சிம் பண்ணுறனால அது எப்போவுமே நல்லா போகும் நம்மளால சொல்லிடவே முடியாது. அது இவ்வளோ பேடாக போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த விஷயத்துலேயுமே வந்துட்டு அரோராக்கு தான் அடி விழுந்துச்சு. எப்படி இந்த பொண்ணு இப்படி பேசலாம், எப்படி இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அகைன் அண்ட் அகைன் ஸ்டார்டிங்லேருந்து யார் இதை வந்து என்கரேஜ் பண்ணுது, யார் இதுக்கு வந்து மீம் எல்லாம் போட்டு சிம் பண்ணானுங்களோ அவனுங்க எஸ் ஆயிடுறானுங்க. அவனுங்களுக்கு வந்து எந்த அடி விழமாட்டுதேன்னு எனக்கு உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்தினால தான் எவ்வளோ லேட் ஆனாலும் அந்த விஷயம்லாம் முடிஞ்ச அப்புறமா நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ யாராவது பற்றி தெரிஞ்சிருவாங்கன்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. எப்படி இன்னும் 2 மாசத்துல புதுசாக யாரையாவது கண்டுபிடிச்சி அவங்கள சிம் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி அதையும் ஒரு பஞ்சாயத்தாக்கி விட தான் போறானுங்க. அதுக்கும் இன்னொரு பக்கம் பொண்ணுன்றனால தான் ஃபேமஸ் ஆயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க போறானுங்க. அந்த சண்டையில இந்த சிம் பண்ணி விட்டவனுங்களை மறந்துடுவானுங்க. என்ன நடக்குது? நீங்க வந்துட்டு யாரையும் அட்மையர் பண்ணக்கூடாது, ரசிக்க கூடாதுலாம் என்னால் சொல்ல முடியாது. பட் போட்டு சிம் பண்ணி ஒரு சம்பந்தமே இல்லாத நார்மலான விஷயம், கெட்டாரத்தை போடுறது, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நார்மலான விஷயத்துக்கெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது தான் ரொம்ப பேடாக தெரியுது. ஒரு கிரியேட்டர் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஆடியன்ஸான நீங்களும் எந்த கிரியேட்டரை எதுக்காக என்கரேஜ் பண்ணுறீங்கன்றதுலையும் தெளிவாக ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் இமேஜின், இப்போ நான் வந்துட்டு ஒரு வீடியோ கிரியேட்டர், ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ணிருக்கிறேன். எனக்கு ரீச்ன்ற ஒரு ஃபேக்டரே இல்லை, க்ரோத்தே இல்லாமல் தான் நான் வீடியோ மேக் பண்ணிருக்கிறேன். நான் ஏதோ ஒரு வீடியோவில் எக்கு தப்பாக ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், அந்த கிளிப்பிங் மட்டும் தனியாக இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்குது. எனக்கு ஃபாலோவர்ஸ் வராங்க, நிறைய காசு வருது, எனக்கு கிடைக்காத ரெகக்னேஷன்லாம் கிடைக்குது. இதை பார்த்துட்டு என்னோட மைண்டில் வந்துட்டு ஓகே, இந்த விஷயத்த நம்ம எவ்வளோ நாள் பண்ணாதனால தான் எனக்கு ரெகக்னேஷனே கிடைக்காம இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் இதே மாதிரி வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சேன்னா நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க, நிறைய வியூஸ் வரும்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் ஆகி தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்த மட்டுமே, எக்கு தப்பான பண்ண விஷயத்த மட்டுமே வச்சு அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு 4 பேர் ஓகே இந்த மாதிரி போட்டாதான் வீடியோ ஓடும் போலன்னு சொல்லிட்டு அவனும் கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி, கிரிப்பியான ஒரு விஷயத்த பண்ணி ட்ரெண்ட் ஆவான். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேவலமான விஷயங்களுக்கு ட்ரெண்ட் ஆகி உங்க ஃபீட் ஃபுல்லா யூஸ்லெஸ் விஷயத்துக்கு பேர் போன கிரியேட்டர்கள் மட்டும்தான் வந்துட்டு இருப்பாங்க. சோசியலி ரெஸ்பான்சிபிளான கிரியேட்டரோ, நல்ல ஆர்ட் மேக் பண்ற கிரியேட்டரோ, இல்ல உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்குற ஒரு கிரியேட்டரோ வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நீங்க எந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் சப்போர்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் தான் அடுத்தடுத்து வருவாங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க காத்து கருப்பு கலை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கேவலமா பாடி ஏதோ கிரீப்பியா பண்ணி தான் ட்ரெண்ட் ஆனாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீயா நான் சொல்ல வேற மாதிரி பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்து. ஏன்னா இவ்வளவு நாள் கேவலமா பாடிட்டு இருந்தவர் நல்லா பாடுறாரு, கிரீப்பியா பேசிட்டு இருந்தவர் தெளிவா பேசுறாரு. அப்படியே நீங்க வந்துட்டு இவ்வளவு நாள் ஒரு ஃபேக்கான கிரீப்பியான கேரக்டரா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. அங்க அது எடுக்கல சார், லைக் வரல சார். இப்ப நீ அவர் இந்த மாதிரி கிரீப்பியா வீடியோ போடும்போது கண்டுக்கிடாம இருந்தேன்னா அவர் நல்ல வீடியோஸ் மேக் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. நீ அதை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஒரு கிரியேட்டரை வளர்த்துட்டு இருந்தேன்னா அந்த குரோத்தே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கும். நீயும் அப்படி பண்ண மாட்டேன், உன்னை பார்க்க வைக்கணும். அதுக்கு அந்த கிரியேட்டர் என்ன ஃபேக்கா பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு. ஸோ நீங்க இங்க வந்துட்டு ஒரு கிரியேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கேள்வி கேட்குறீங்க, அது ரொம்பவே சரி. ஆனா அந்த கிரியேட்டர் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா வீடியோ போடுறது, எந்த ஆடியன்ஸுக்கு உங்களை ரெஸ்பான்சிபிளா இருக்க சொல்றீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் பி ஆன் போத் சைட். ஒரு கிரியேட்டருமே வந்துட்டு என்ன மாதிரி வீடியோ போடுறோம், எந்த மாதிரி பேசுறோன்றதெல்லாம் ரெஸ்பான்சிபிளா தெளிவா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆடியன்ஸுமே எந்த கிரியேட்டரை சப்போர்ட் பண்றாங்க, எதுக்காக அவங்களை என்கரேஜ் பண்றாங்க, எந்த விஷயத்துக்காக அவங்களை வைரல் ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அதே ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கும். ஒரு நல்ல விஷயம் பண்றதுனால அந்த கிரியேட்டரை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறியா, சூப்பர். ஏதாவது ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டா நான் அவனை அப்போஸ் பண்ணி கேள்வி கேட்பேன் அப்படின்னு நிக்கிறியா, அதுவும் சூப்பர். ஒண்ணுமே இல்லாத விஷயம், இந்த கெட்டாரத்தை பெஸ்டா மாசு, கிரிஞ்சுன்னு சொல்லிட்டா மாசுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு வைரல் ஆக்கும் போது தான் எரிச்சல. அதுக்கப்புறம் போத் மென் அண்ட் உமன் அந்த 2 கிரியேட்டரோட வீடியோவுமே நீ சேமா கன்சியூம் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு பொண்ணுன்றனாலதான் ஈஸியா இந்த இடத்துக்கு வந்துட்டான்ற விஷயம் எல்லாம் தவிர்க்கப்பட்டு நல்லா கிரியேட் பண்ணனால மட்டும்தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற பேச்சு வரும். முக்கியமா ஆடியன்ஸா ரெஸ்பான்சிபிளா நல்ல கண்டென்ட்களை அப்ரிசியேட் செய்யவும். அண்ட் யூஸ் திஸ் பிஃபோர் யூ மேக் சம்மன் க்ரோ அண்ட் மேக் தம் கோ வைரல்.